இந்த வீடியோவில் இயற்கணித முற்றொருமைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே சின்ன கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. a + b ஹோல் ஸ்கொயருக்கு வந்து நமக்கு a² + 2ab + b ஸ்கொயர்னு தெரியும். இதே மாதிரி a - b ஹோல் ஸ்கொயர்னா a² - 2ab + b ஸ்கொயர். a + b × a - bனா a² - b ஸ்கொயர். x + a × x + b இதோட ஃபார்முலா வந்து x² + a + b × x + ab. இயற்கணித முற்றொருமைகள்னா ஒரு சமன்பாடு அதிலுள்ள மாறிகளின் எம்மதிப்புக்கும் பொருந்துமாறு இருக்குமானால் அச்சமன்பாடு ஒரு முற்றொருமை எனப்படும் சொல்றாங்க. டெஃபினேஷன் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. a² + b² = a + b ஹோல் ஸ்கொயர் - 2ab. இது எப்படி வந்ததுன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து a² + 2ab + b ஸ்கொயர். இப்போது நமக்கு இந்த a² + b ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு இந்த +2ab = அங்கிட்டு போகும்போது -2ab மாறும். ஏற்கனவே a + b ஹோல் ஸ்கொயர் இருக்கு -2ab. இதே மாதிரி தான் a² + b² = a - b ஹோல் ஸ்கொயர் + 2ab. இந்த ஃபார்முலாவில் இந்த -2ab = இங்கிட்டு போகும்போது +2ab மாறும். அடுத்து பாருங்க, a² + 1/a² = a + 1/a ஹோல் ஸ்கொயர் -2. இங்கே வந்து -2abன்னு இருக்குது. இங்கே a -2னா -2 × aங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? a × bங்கிற இடத்துல 1/aன்னு இருக்குது. இந்த ஏயும் இந்த ஏயும் கேன்சல் ஆகி -2ன்னு வரும். அடுத்து பாருங்க, a² + 1/a² = a - 1/a ஹோல் ஸ்கொயர் +2. கொஞ்சம் ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ தான் சம் செய்ய ஈஸியாக இருக்கும். எடுத்துக்காட்டு சம் பாருங்க. பின்வருவனவற்றை முற்றொருமைகளை பயன்படுத்தி விரித்தெழுதுக. ஃபஸ்ட்டு இது வந்து 3x + 4y ஹோல் ஸ்கொயர். இது எப்படி இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா வந்து a² + 2ab + b ஸ்கொயர். இங்கே ஏங்கிற இடத்துல 3x இருக்குது, பிங்கிற இடத்துல 4yன்னு இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா 3x ஹோல் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் வந்து 3க்கும் வரும் எக்ஸுக்கும் வரும், +2 × ஏங்கிற இடத்துல 3x × பிங்கிற இடத்துல 4y + b ஸ்கொயர்னா 4y ஹோல் ஸ்கொயர். இப்போ 3 9 x² வரும், ப்ளஸ் 3 2 6 6 நாங்க 24 xy ப்ளஸ் 4 4 × 4 16 y ஸ்கொயர். இப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 9x² + 24 xy + 16 y ஸ்கொயர். அடுத்து ரெண்டாவது பாருங்க, 2a - 3b ஹோல் ஸ்கொயர். அதாவது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா வந்து a² - 2ab + b ஸ்கொயர். ஏங்கிற இடத்துல 2a, பிங்கிற இடத்துல 3b இருக்குது. இப்போ a² இடத்துல 2a ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம், -2 × ஏங்கிற இடத்துல 2a × பிங்கிற இடத்துல 3b ப்ளஸ் b ஸ்கொயர்னா 3b ஹோல் ஸ்கொயர். இப்போ பெருக்கணும்னா 2 4 a² - 2 4 4 12 12 × ab ப்ளஸ் 3b ஸ்கொயரோட மதிப்பு 3 9 b ஸ்கொயர். அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 4a² - 12ab ப்ளஸ் 9b ஸ்கொயர். அடுத்து மூணாவது பாருங்க, 5x
ப்ளஸ் 4y இன்ட்டு 5x மைனஸ் 4y. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏங்கிறது வந்து 5x, பிங்கிறது வந்து 4y. இப்போ 5x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4y ஹோல் ஸ்கொயர். 5 25 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 16 ஒய் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள் m ப்ளஸ் 5 இன்ட்டு m மைனஸ் 8. அதாவது இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இங்கே எக்ஸுங்கிற இடத்துல m இருக்குது, ஏங்கிற இடத்துல 5 இருக்குது, பிங்கிற இடத்துல மைனஸ் 8 இருக்குது. இப்போது m ஸ்கொயர் ப்ளஸ் ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? 5, பிங்கிற இடத்துல மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல m, அடுத்து ப்ளஸ் 5 இன்ட்டு மைனஸ் 8. இப்போ m ஸ்கொயர் மைனஸ் 8 ப்ளஸ் 5னா நமக்கு மைனஸ் 3. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடுவோம். மைனஸ் 3m மைனஸ் 8 40. இப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து m ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 40. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். a மைனஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயரின் விரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா தெரியும்ல, a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இங்கே ஏங்கிற இடத்துல ஏ தான் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிற இடத்துல மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா 2 இன்ட்டு ஏ இன்ட்டு மைனஸ் பி ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் பி இன்ட்டு சி ப்ளஸ் 2 இன்ட்டு சி இன்ட்டு ஏ. இப்போ நமக்கு வர்றது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் பி ப்ளஸ் பி ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ், ஏன்னா இங்கே ஒரு இதில் மட்டும் மைனஸ் இருக்குது, மைனஸ் 2ab, இங்கேயும் ஒரு இதில் மட்டும்தான் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 2bc ப்ளஸ் 2acன்னு கிடைக்கும். ஃபார்முலாலாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z ஹோல் ஸ்கொயரின் விரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுவுமே a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இங்கே ஏங்கிற இடத்துல வந்து 2x இருக்குது, பிங்கிற இடத்துல 3yன்னு இருக்குது, சிங்கிற இடத்துல 4zன்னு இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு 3y. ஏன்னா 2abங்கிறனால 2 போட்டோம், ஏங்கிற இடத்துல 2x இன்ட்டு பிங்கிற இடத்துல 3y ப்ளஸ் 2bcங்கிறதுனால 2 இன்ட்டு பிங்கிற இடத்துல 3y இன்ட்டு சிங்கிற இடத்துல 4z. அடுத்து ப்ளஸ் சிம்பிள், 2 இன்ட்டு சிங்கிற இடத்துல 4z இன்ட்டு ஏங்கிற இடத்துல 2x. இப்போ பெருக்கணும்னா 2x இன்ட்டு 2x 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 9y ஸ்கொயர். ஏன்னா 3 9 y இன்ட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் 4 16 z ஸ்கொயர் ப்ளஸ் 2 4 4 12 12ஐயும் xyயும் பெருக்குனா 12xy ப்ளஸ் 23 6 6 24yz ப்ளஸ் 4 2 8 2 16 zx.
அப்போ இதோட மதிப்பு வந்து 4x² + 9y² + 16z² + 12xy + 24yz + 16zx. அடுத்து பாருங்க 3m + 2n - 4l பக்க அளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சதுரத்தின் பரப்புனா என்னன்னு தெரியும், பக்கம் இன்ட்டு பக்கம். இப்போ பக்கம் இன்ட்டு பக்கம்னா இதுதான் பக்கம்னு கொடுத்துட்டாங்க. 3m + 2n - 4l இன்ட்டு 3m + 2n - 4l. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 3m + 2n - 4l ஹோல் ஸ்கொயர். இப்போ இதே ஃபார்மேட்டில் வந்துச்சா, a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்துச்சா. இப்போ அந்த ஃபார்முலாவில் போடுவோம். ஏங்கிற இடத்துல 3m ஹோல் ஸ்கொயர், b ஸ்கொயருங்கிற இடத்துல ப்ளஸ் 2n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயருங்கிற இடத்துல -4l ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா 2 இன்ட்டு a 3m, b வந்து 2n, c வந்து -4l. 3m இன்ட்டு 2n அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு bc 2n இன்ட்டு -4l அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு -4l இன்ட்டு 3m. இப்போ பெருக்கிறோமா? 3 9m² ப்ளஸ் 4n², மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், 16l². அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் போட்டு ஏன்னா எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு 23 6 6 12 mn வரும். mn பெருக்கும்போது mn. அடுத்து இங்கே பாருங்கள், இதில் 1 மட்டும் மைனஸில் இருக்குது. அப்போ பெருக்கும்போது நமக்கு மைனஸில் மதிப்பு வரும், மைனஸ் போட்டுருவோம். 2 4 4 16 இன்ட்டு n இன்ட்டு l. அடுத்து இதுலேயும் 1ல் மட்டும் மைனஸ் இருக்குது, மித்த 2லும் ப்ளஸ் இருக்குது. அப்போ பெருக்கும்போது மைனஸில் ஆன்சர் வரும். 4 2 8 m3 24 lm. அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 9m² + 4n² + 16l² + 12mn - 16nl - 24lm சதுர அலகுகள். அடுத்த ஃபார்முலா பாருங்க. x + a இன்ட்டு x + b இன்ட்டு x + c = x³ + a + b + c இன்ட்டு x² ப்ளஸ் அடுத்து ப்ராக்கெட்குள்ளே ab + bc + ca இன்ட்டு x + abc. இதெல்லாம் சின்ன கிளாஸில் இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு 3.20 பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து x + 5 இன்ட்டு x + 6 இன்ட்டு x + 4. இப்போ அந்த ஃபார்முலாவில் போட போகிறோம். இதில் x வந்து x தான் இருக்குது, ஏங்கிற இடத்துல 5, பிங்கிற இடத்துல 6, சிங்கிற இடத்துல 4. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா ஃபஸ்ட்டு x³ எக்ஸுங்கிற இடத்துல x இருக்கனால x³ போட்டோம், ப்ளஸ் a + b + c இன்ட்டு x². a என்னது 5 ப்ளஸ் b வந்து 6 ப்ளஸ் c வந்து 4 இன்ட்டு x². அடுத்து ப்ளஸ் ab + bc + ca. abனா 5 30 ப்ளஸ் bcனா 6 இன்ட்டு 4 6 24 ப்ளஸ் ca 5 20 இன்ட்டு x ப்ளஸ் abc 5 இன்ட்டு 6 இன்ட்டு 4. இப்போ x³ ப்ளஸ் 6 4 கூட்டினா 10 10 5 15 x² ப்ளஸ் 30 20 கூட்டினா நமக்கு 50 50 24 கூட்டினா 74x ப்ளஸ் 5 30 30 இன்ட்டு 4 3 12 ஒரு 0. இப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து இதுதான், x³ ப்ளஸ் 15x² ப்ளஸ் 74x ப்ளஸ் 120. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 3x - 1 இன்ட்டு 3x + 2 இன்ட்டு 3x - 4.
இங்கே எக்ஸுங்கிற இடத்துல 3x இருக்குது, ஏங்கிற இடத்துல -1, பிங்கிற இடத்துல 2, சிங்கிற இடத்துல -4. இப்போ ஃபார்முலா படி எக்ஸு க்யூப்னா 3x ஹோல் க்யூப், அடுத்து ப்ளஸ் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஏ என்னது -1 ப்ளஸ் 2 -4 எக்ஸ் ஸ்கொயர்னா 3x ஹோல் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஏபின்னா 2ஐயும் -1ஐயும் பெருக்குனா நமக்கு -2 ப்ளஸ் 2ஐயும் -4ஐயும் பெருக்குனா -8 ப்ளஸ் -4ஐயும் -1ஐயும் பெருக்குனா +4 இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல 3x ப்ளஸ் ஏபிசி. மைனஸையும் மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு, 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா 2, 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா 8. அடுத்து பாருங்கள், 3x ஹோல் க்யூப்போட மதிப்பு 27x க்யூப். அடுத்து ப்ளஸ் இங்கே வந்து -1 -4 இதை கூட்டுனா -5 ப்ளஸ் 2ன்னு வரும். அடுத்து இதை கழிச்சோம்னா -3ன்னு வரும். -3 இங்கே 3 ஸ்கொயரோட மதிப்பு 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை ரெண்டையும் பெருக்கணும்னா 9 27 -27 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், -2 -8 கூட்டினா -10 ப்ளஸ் 4 நமக்கு -6ன்னு வரும். -6ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3 18 -18x ப்ளஸ் 8. அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 27x க்யூப் -27x ஸ்கொயர் -18x ப்ளஸ் 8. அடுத்த சம் பாருங்கள், 5a மைனஸ் 3b ஹோல் க்யூப். இது வந்து a மைனஸ் b ஹோல் க்யூப் ஃபார்மெட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b க்யூப். இங்கே ஏங்கிற இடத்துல 5a இருக்குது, பிங்கிற இடத்துல 3b இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா 5a ஹோல் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு a ஸ்கொயருங்கிற இடத்துல 5a ஹோல் ஸ்கொயர், பிங்கிற இடத்துல 3b போடுவோம். அடுத்து ப்ளஸ் 3 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 5a இன்ட்டு பி ஸ்கொயருங்கிற இடத்துல 3b ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். மைனஸ் பி க்யூப்ங்கிற இடத்துல 3b ஹோல் க்யூப். இந்த க்யூப் வந்து 5க்கு வரும், ஏக்கும் வரும். 5 க்யூப்போட மதிப்பு 125. அடுத்து ஏ க்யூப் மைனஸ் 5 ஸ்கொயரோட மதிப்பு 25, ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். இப்போ 3 9 9b. இப்போ 25ஐயும் 9ஐயும் பெருக்கணும். 9 45 மிச்சம் 4 29 18 18 4 22 225 ஏ ஸ்கொயர் பின்னு வரும். இந்த இதை பெருக்குனா அடுத்து ப்ளஸ் சிம்பிள். 3b ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு 9b ஸ்கொயர்னு வரும். இப்போ பாருங்கள், 3 15 15ஐயும் 9ஐயும் பெருக்குனா நமக்கு 135 ஏபி ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் 3b க்யூப்போட மதிப்பு 27b க்யூப். அப்போ நமக்கு வர்ற மதிப்பு இதுதான், 125 ஏ க்யூப் மைனஸ் 225 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 135 ஏபி ஸ்கொயர் மைனஸ் 27b க்யூப். அடுத்து பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இஜட் க்யூப்போட மதிப்பு வந்து நமக்கு 3xyz சொல்லியிருக்காங்க. இதோட ஃபார்முலா பாருங்கள், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இஜட் க்யூப் மைனஸ் 3xyz ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் ஒய் இஜட் மைனஸ் இஜட் எக்ஸ். இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் இவங்க எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் வந்து 0வாக இருந்ததுன்னா, இங்கே 0 போட்டோம் அப்படின்னா இந்த 3 மதிப்பையும் கூட்டும்போது நமக்கு 0 கிடச்சதுன்னா அடுத்து இங்கே என்ன மதிப்பாக இருந்தாலுமே 0வோட எதை பெருக்கினாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அதாவது எக்ஸ் க்யூப் ப்ளஸ்
ஒய் கியூப் ப்ளஸ் இஜட் கியூப் மைனஸ் 3xyz ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதுக்கடுத்து நம்ம எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இஜட் கியூப்பை வச்சுட்டு இந்த மைனஸ் 3xyz ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 3xyz மாறும். இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஒரு 3 இதை கொடுத்து அதை கூட்டும்போது மதிப்பு 0வாக இருந்ததுன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இஜட் கியூப் ஈக்குவல் டு 3xyzன்னு வரும். எடுத்துக்காட்டு சம் பாருங்க. 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z இன்ட்டு 4x² ப்ளஸ் 9y² ப்ளஸ் 16z² மைனஸ் 6xy மைனஸ் 12yz மைனஸ் 8zx. இது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே எக்ஸுங்கிற இடத்துல 2xன்னு இருக்குது, ஒய்ங்கிற இடத்துல 3y இருக்குது, இஜட்டுங்கிற இடத்துல 4z இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இதில் x² வருதா, அப்போ 2x² மதிப்பு 4x². அடுத்து y² இருக்குது, 3y² மதிப்பு 9y². அப்போ நமக்கு இது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது நம்ம கண்டுபிடிக்கிறது இதை பெருக்குனா கிடைக்கிறது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இஜட் கியூப் மைனஸ் 3xyz கிடைக்கும். இப்போ எக்ஸ் கியூப்ங்கிற இடத்துல 2x ஹோல் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்ங்கிற இடத்துல 3y ஹோல் கியூப் ப்ளஸ் இஜட் கியூப்ங்கிற இடத்துல 4z ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 2x இன்ட்டு 3y இன்ட்டு 4zன்னு எழுதுவோம். இப்போ 2x ஹோல் கியூப் மதிப்பு 8x கியூப் ப்ளஸ் 3 கியூப்போட மதிப்பு 27. அடுத்து ஒய் கியூப் ப்ளஸ் 4 இன்ட்டு 4 16, 16 இன்ட்டு 4 64 இஜட் கியூப். அடுத்து மைனஸ் 3 2 6, 6 3 18, 18 4 பெருக்குனா 4 52 மிச்சம் 3 1 4 5 6 7 72 xyz. இப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பு இதுதான். ஃபார்முலாலாம் ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுட்டு சம்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஃபார்முலாலாம் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். அடுத்த சம் பாருங்கள். முற்றொருமையை பயன்படுத்தி 10 கியூப் மைனஸ் 15 கியூப் ப்ளஸ் 5 கியூப்பின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒன்று பார்த்துருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இஜட் கியூப் ஈக்குவல் டு 3xyz. இங்கே எக்ஸ் கியூப் 10 கியூப். இப்போ எக்ஸோட மதிப்பு 10, ஒய்யோட மதிப்பு மைனஸ் 15, இஜட்டோட மதிப்பு 5. இப்போ இதை 3 கூட்டணும்னா 10 ப்ளஸ் 5 மைனஸ் 15, 15 மைனஸ் 15 நமக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போது நம்ம டைரெக்டாக 3xyzல் போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். 3 இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல 10 இன்ட்டு ஒய்ங்கிற இடத்துல மைனஸ் 15 இன்ட்டு இஜட்டுங்கிற இடத்துல 5. 3 இன்ட்டு 10 30 இன்ட்டு மைனஸ் 15 இன்ட்டு 5 மைனஸ் 75. அடுத்து மைனஸ் 75யும் 30யும் பெருக்கணும். 5 15 மிச்சம் 1 3 21 22 மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் இந்த 0. இப்போ ஆன்சர் நமக்கு மைனஸ் 2250ன்னு கிடைக்கும். முற்றொருமையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் சம்ஸ் எல்லாம் போட முடியும். அதனால் ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க.